பொதுவாகவே பொறுமையாக முடிவெடுக்கக்கூடிய அன்பர்கள்னு பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்கள் தான் மற்றும் கடின உழைப்பாளிகள். எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணித்தான் அதுக்கப்புறம் முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் மகர ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட பொறுமைசாலிகளான உங்களையே சோதிக்கக்கூடிய அமைப்புல இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, ஒரு முதல் 15 நாள் அதாவது ஒரு வேலையை செய்யும் பொழுது வேலையை செஞ்சுட்டு பிறகு அடடா ஏன்டா இந்த வேலையை செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இந்த ஏப்ரல் மாதம் முதல் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு சூழ்நிலை இருக்குது. என்ன காரணம்னா, உங்களுடைய ராசிநாதன் சனியினுடன் சேர்ந்து சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் இந்த இருவருமே பார்த்தீங்கன்னா வேகத்துக்கு, கோபத்திற்கு புகழ் பெற்றவர்கள். இப்ப இவர்கள் உங்களுடைய ராசிநாதனுடன் சேரும் பொழுது அவர்களுடைய தன்மை உங்களுக்கும் வர ஆரம்பிக்கும். அதனால சில சமயங்கள்ல, சில சந்தர்ப்பங்கள்ல நீங்க ஒரு ஓரமா ஒதுங்கி போனாலும் உங்களை தேடி வந்து சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் சில தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் அல்லது ஒரு சாதாரணமான ஒரு குடும்ப டிஸ்கஷன்லயோ அல்லது ஆபீஸ் டிஸ்கஷன்லயோ நீங்க வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை சொல்லி அதன் மூலம் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரலாம். எனவே யாகாவராயனும் நாகாக்க அப்படிங்கிற மாதிரி மகர ராசி என்பர்கள் இந்த மாதம் முதல் ஒரு 15 நாள் எதுவும் தேவையில்லாம பேசி நீங்களே வம்புல மாட்டாம இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும். ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த தொல்லை ஓரளவுக்கு குறைஞ்சிரும். ஏன்னா சூரியன் வந்து நகர்ந்து உங்களுடைய ராசிநாதனை விட்டு விலகி மேஷ ராசிக்கு செல்வதனால ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். வண்டி வாகனங்கள், ரியல் எஸ்டேட், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில முதலீடுகள் அல்லது சில மெயின்டெனன்ஸ் ஒர்க் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்துல, அதுவும் குறிப்பா ஏப்ரல் மாதத்தின் 2வது பகுதியில் வரலாம். சில மகர ராசி அன்பர்களுக்கு உணவு பழக்கத்தில் ஒரு சேஞ்ச், அதாவது நீங்க வெஜிடேரியனா இருந்தா வெஜிடேரியன்ல இருந்து வீகன் ஃபுட்டுக்கு மாறலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அல்லது நான் வெஜிடேரியனா இருக்கக்கூடிய மகர ராசி மகர லக்ன நண்பர்கள் வெஜிடேரியனுக்கு மாறிடலாமா, ஒரு வித்தியாசமான உணவு பழக்கத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாமா, ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிட்றதுக்கு பதிலாக 5 தடவை சிறு சிறு பகுதிகளாக சாப்பிடலாமா அப்படின்னு கூட நீங்க உங்களுடைய உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சிந்தனையில் கூட இந்த மாசம் ஈடுபடுவீங்க. அது ஒரு வகையில நல்லதா, உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களை வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட சில நேரம் தூண்டினாலும் உணவு பழக்கத்தில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது உங்களுக்கு நன்மையான வாய்ப்புகள்